வேதம் சொல்லுது, ஈசாக்கு அந்த அபிமலேக்கு ராஜாவை அவன் தேடி போனான். அப்படின்னா ஏசேக்கு அவங்க தூத்துட்டாங்க, அவங்க சித்தனாவையும் அவங்க தூத்துட்டாங்க. அப்போ ஈசாக்குக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் போய் சொல்றான், இல்லை இது எங்க அப்பாவுடைய துறவு, எங்க அப்பா தோண்டின துறவு, நீங்க எப்படி இதனோட வாக்குவாதம் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அமலேக்கு ராஜாவினிடத்துல என்ன எடுத்து சொன்னாலும் சண்டைக்கு போகல. பட் தன்னுடைய காரியத்தை இந்த மாதிரி சொல்ல போனா அந்த ராஜாவும் அவனுடைய ஆட்கள் யாருமே கண்டுக்கவே இல்லை, எதையுமே கண்டுக்கல. நீ எங்க மத்தியில இருக்க முடியாது, நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவனை முழு பகையாய் பகைத்து துரத்தினார்கள். ஆனா வேதம் சொல்லுது, அதே 26வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த அமலேக்கு அவன் சிநேகிதராகிய அகுசத்தும் அவன் சேனதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து யாரிடத்துல வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஈசாக்கினிடத்திலே வந்தார்கள். எனக்கு இந்த வசனத்தை ஒரே அதிகாரம், அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல ஈசாக்கு அபிமலேக்கு முன்னாடி நிற்கும் போது, நீ போயிரு என் மூஞ்சில முழிக்காத, எங்க முன்னாடி நிக்காத, உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நீ யாரு, நீ எங்க இருந்து வந்தவன், உங்க அப்பா இங்க வச்சிருக்காருன்னு என்ன அப்படின்னு சொல்லி அவனோட பெரிய வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க, சண்டையில ஈடுபட்டாங்க, பிரச்சனை பண்ணினாங்க. இவன் தேடி போக 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 அவங்க இன்னும் அதிகமா எகிற ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ இவன் மேல தப்பு இருக்கிறது மாதிரி, இவன் என்னமோ போய் அவங்கள்ட்ட இருக்கிற சொத்தை புடுங்கிறது மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நீ போயிரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. ஆனா அந்த அதிகாரம் முடிகிறதற்குள்ளே, சில நாட்கள் முடிகிறதற்குள்ளே ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்றாரு. என்ன அற்புதம் பண்றாருன்னா, மகனே இனி நீ தேடி போக வேண்டாம், உன்னை பகைச்சவங்க, உன்னை விரோதிச்சவங்க, உன் மேல வழக்கு தொடுந்தவங்க, உன்னை பிரச்சனை பண்ணினவங்க அத்தனை பேரும் ஈசாக்கை தேடி வருகிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் கிருபையாய் உண்டு பண்ணினார், கர்த்தர் உண்டு பண்ணினார். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த 27வது நாள் நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உன்னை உண்டு பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க தேடி தேடி போகிற ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை இருக்கலாம். டாக்டர்ஸை தேடி தேடி நீங்க போகலாம், பெரிய சில வக்கீல்களை தேடி தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். உதவியை தேடி 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 போல எத்தனை இடத்துல தான் அலைகிறது, எத்தனை இடத்துல தான் தேடி போகிறது, யார்கிட்டெல்லாம் தேடி போகிறது, எங்கெல்லாம் காத்து கிடக்கிறது, எனக்கு தெரியலையே. ஆனா வேதம் சொல்லுதா, நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒரு நாள் உங்களை தேடி கர்த்தர் இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் தேடி வர பண்ணுவார். என்னுடைய ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். ஹல்லேலூயா. நான் இதுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன, நேற்றைக்கு முந்தின நாள் கோயம்புத்தூர்ல கட்டி இருக்கிற பெரிய அவினாசியில் இருக்கிற ஒரு பெரிய பாலத்தை திறந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய பாலம். கோயம்புத்தூருக்கே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் போல ஒரு பெரிய பாலம். அப்போ இப்போ சமீபமாய் ஒரு 2 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏரியாவுக்குள்ள ரத்னபுரி, சிவானந்த காலனி, இந்த ஏரியாவுக்குள்ள கூட்டமா போலீஸ் ஒருவேளை வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஜீப்ல வேன்ல வந்துட்டாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற இடம் எங்க அப்படின்னா நம்ம சர்ச்சோட கிரவுண்டை தான் கேட்பாங்க. அப்படின்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உள்ள நாங்கள் அந்த பஸ்ஸை நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்த இதில் பாதுகாப்புக்காக வந்த போலீஸ் அவர்களுடைய வேன் உள்ளுக்குள்ளே எங்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிறுத்தலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. தாராளமாக நிறுத்திக்கிங்க சார், உள்ள தண்ணி கூட இருக்குது, உங்களுக்கு குடிக்கணும்னா கூட நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணி தர்றோம், தாராளமாக நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன். ஒரு நாள் இந்த ஊழியம் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
நம்ம யாரை ரொம்ப தேடி போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருவாங்க. கொஞ்சம் வர்றீங்களா, உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் வர்றீங்களா, நேற்றைக்கு கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக வச்சுருக்காங்களாமே. அப்புறம் அவங்களே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு கொஞ்சம் வண்டியில் இறங்க ஃபாதர், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போகிறீங்களா, அந்த மாதிரி. அப்போ நான் வந்து அன்னைக்கு யோசித்து பார்க்குறேன். ஸோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய தேடி 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 போன காலம். அப்படியே தேடி யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்களே, யாராவது ஒருத்தர் பேச முடியுமா, இவங்களுக்கு முன்னாடி யார் பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு காலம். யாராவது ஒருத்தர், ஒரு போலீஸ் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால், சார் உங்களுக்கு தான் தெரியல, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு காலம். ஆனால் ஆண்டவர் எப்படி மாற்றிட்டாரு இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது, உண்மையிலே இது எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை, எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை. இன்னைக்கு அவங்க சின்னவங்களும் நம்மவும் பெரியவங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு ஆண்டவர் போஸ்டிங் கொடுத்துருக்கிறாரு, கனத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்களேன், சூழ்நிலை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாருங்க. நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற தேவன் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த அற்புதத்தை செய்கிறவர். நான் நம்புறேன் இந்த சூழ்நிலை சீக்கிரமா மாறும். நீங்க எந்த இடத்துல தேடி போகிறீர்களோ, நீங்க தேடி போகிற அந்த சூழ்நிலையை மாற்ற பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்க சொல்லலாம், எதுக்குனாலும் நான் தேடி தேடி போக வேண்டியதா இருக்குது, அன்புன்னா தேடி போக வேண்டியது இருக்கு, தேவைன்னா தேடி போக வேண்டியது இருக்குது. நான் எல்லாரையும் தேடி தேடி போகிற அந்த நாள் என்னைக்கு நிற்கும்? நான் என்னைக்கு இதை ஸ்டாப் பண்ணுவேன்? நான் தேடி போகவே கூடாது. சில நேரத்தில் சில மனிதர்கள் பாருங்க, நம்ம தேடி போகும்போது அவ்வளவு அவமானப்படுத்துவாங்க, அவ்வளோ மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அப்ப நம்ம நினைப்போம், இனி இந்த மனுஷனுடைய மூஞ்சில முழிக்கவே கூடாது, இனி இந்த இடத்துக்கு போயிடவே கூடாது, நம்ம இனி தேடி போக கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா பாருங்க, சில சூழ்நிலைகள் திரும்பி வரும், திரும்பியும் அதே மனுஷனிடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன் பெரிய ரோசக்காரனாட்டும் போனவன்னு திரும்பி வந்த அப்படின்னு அந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம ரொம்ப அவமானமா பேசுவாங்க. அப்படியே நம்ம போயிட்டு வந்த வர இப்ப என்ன எங்க வச்சுட்டு வந்தோம், மூஞ்சி எங்க வச்சு வந்துருந்தேன் அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்போ திருப்பியும் நம்ம அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள். இது யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். நீங்க போகவே கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல கூட போய் நிற்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். நான் இவங்கள்ட்ட காலமான கூட போக கூடாதுன்னு நினைச்சேன் பாஸ்டர், பட் இவங்க முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பாரோ? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 26ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே ஒரு தேவ பிள்ளை போய் முன்பாக நிற்கிறது. அதே 26ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலே அவர்கள் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப வந்து இதில் தீவிரமாக இருக்கணும். அப்படின்னா நான் வந்து தேடி சிலதில் போக மாட்டேன் அப்படின்றது. பாருங்க, நீங்கள் வேதத்தில் தானியேலின் புஸ்தகத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த தானியேலுக்கு விரோதமாக பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடும் தானியேல் வந்து அந்த ராஜாவை வந்து தேடி போகவே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார், எனக்கு உதவி ஆண்டவரிடத்திலிருந்து வரும், ஆண்டவர் எந்த மனுஷனையும் எனக்காக மாற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறார். சில காரியத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேடி போனாதான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தேடி போனாதானே கிடைக்கும், தேடி போனாதானே தெரியும், அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நினைச்சாருன்னா அது நம்மளையே தேடி வர வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த இடத்துல யாரு? தானியேல் தேடி போகல, ஆனா தானியேல் ஆராதிக்கிற தெய்வம் அந்த ராஜாவையே அவனிடத்திலே தேடி வர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருந்தார். மொர்தெகாயை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. இந்த மொர்தெகாய் தான் ராஜாவினுடைய உயிரை காப்பாத்தினார். ஆனா அங்கீகாரம் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவர் தேடி போகவே இல்லை. அப்படின்னா நான் இப்படி செஞ்சனே, எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தீங்களா, எனக்கு ஏதாவது கைத்தட்டல் கொடுத்தீங்களா? ஒண்ணுமே தரலையே, நீங்க என்ன இப்படி வெறுமையா அனுப்பிட்டீங்களே. தேடி போகவே இல்லை. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் ராஜாவினுடைய தூக்கத்தை கெடுத்து அந்த ஆசீர்வாதத்தை
தேடி வர பண்ணினார். இன்னைக்கு இந்த 27வது நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தோம்னா நம்ம தேடி போலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் தரணும். என்ன ஆசீர்வாதம் தரணும் அப்படின்னா, நம்ம தேடி போக கூடாது, அது நம்மளை தேடி வரணும், அது நம்மளை தேடி வரணும். ஆமென். ஈசாயினுடைய பிள்ளைகளிலே தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது ராஜ பதவிக்காக எங்கேயும் தேடி போகல, என்ன ராஜாவாக்குங்க, நான் தான் ஒரு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி எங்கேயும் தேடி போகல. ஆனா சாமுவேல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் இங்க வரும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பாட்டுல கையை வைக்க மாட்டேன். பாருங்க, அந்த பதவி வந்து அந்த மனுஷனை தேடி போகுது, தேடி போகுது. அப்போ எதையுமே நீங்க அந்த அளவுக்கு உயர்த்தப்படணும், நம்ம அந்த அளவுக்கு உயர்த்தப்படணும். ஆமென். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை தேடி வரும், உங்களை தேடி வரும், கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி வரும். பிணம் எங்கேயோ அங்கு கழுகு வந்து சேரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு எல்லாருமே இதை ஒரு ஜெபமா நம்ம செய்ய போறோம், ஜெபமா செய்ய போறோம். ஆண்டவரே, இனி இது வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை நீங்க மாத்தணும் ஆண்டவரே, என்னுடைய லெவலை நீங்க பெருசு பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் போய் தேடி 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 அல்ல, நான் போய் தேடி தேடி அல்ல, அதுவா என்ன பண்ணணும். நான் நம்புறேன், ஒர்க்க நீங்க தேடி போகிற காலம் முடிஞ்சு உங்களை தேடி வருகிற காலத்தை கர்த்தர் தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். பணத்தை நீங்க தேடி போகிற காலத்தை கர்த்தரை விட்டுட்டு உங்களை தேடி வருவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? அன்பை நம்ம தேடி 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 போக கூடாது. தேடி தேடி போனா அன்பு நம்மளை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு தேடி போகணும்? ஒரு உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எல்லாம் அன்பை தேடி தேடி எல்லாம் போக மாட்டாங்க. என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, என்ன லவ் பண்றியா, இல்லை என்ன என்ன என்கிட்ட பேசுவியா, என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுவியா, எனக்கு சேட் பண்ணுவியா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் அந்த லெவலுக்கு நீங்க போகக்கூடாது, அந்த லெவலுக்கு போகக்கூடாது. ஆனா உங்களை தேடி சிலர் உங்களை நேசிப்பாங்க, ஆனா அந்த நேசிக்கிறவங்களையும் ஓவரா வச்சுக்க கூடாது. சில விஷயத்தை நம்ம தேடி வந்தா கூட நம்ம வந்து அதை ஏத்துக்கணும்னா நம்ம தான் டிசைட் பண்ணணும். என்னை தேடி வர்றது எனக்கு வேணுமா வேண்டாமான்றத நான் தான் டிசைட் பண்ணணும். அவங்க தேடி வர்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம வாங்கிட முடியாது, அதுலயும் ஆண்டவருடைய சித்தம் நமக்கு இருக்கணும். அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என்னுடைய நிலைமையை நீங்க சீக்கிரமா மாத்தணும், என்னுடைய சூழ்நிலையை சீக்கிரமா மாத்தணும், என்னுடைய தொழில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். இனி நான் தேடி அல்ல, அது என்ன தேடி வரும். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். அற்புதம் உங்களை தேடி வரணும், அதிசயம் உங்களை தேடி வரணும், சுகம் உங்களை தேடி வரணும், உயர்வு உங்களை தேடி வரணும், வருமானம் உங்களை தேடி வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம தேடி இல்லை, நம்ம தேடி இல்லை. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க போய் நிக்க மாட்டீங்க, நீங்க எதுக்கும் போய் நிக்க மாட்டீங்க. ஒரு காலம் வரைக்கும் தான் சிஸ்டர், ஒரு காலம் வரைக்கும் தான் பிரதர். அந்த காலத்தை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நடக்கும். கர்த்தரே எல்லாத்தையும் உங்களை தேடி வர பண்ணுவா. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் இது எப்படி கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் இது எப்படி வாய்க்குது. ஆனா என்னமோ தெரியல, நமக்கு மட்டும் அப்படி வாய்க்கும் பாருங்க. அதான் ஆண்டவர் வந்து நம்ம மேல் வச்ச பெரிய இரக்கம். எங்க போனாலும் நம்ம நஷ்டப்பட்டுட்டு வரமாட்டோம், எங்க போனாலும் ஒரு பெஸ்டான ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும். அது கர்த்தர் நம்ம மேல் வைத்த பெரிய கிருபை. இதெல்லாம் நீங்க தனித்தனியா பர்சனலா நீங்க ஜெபம் பண்ணி இதை வாங்கணும், இதை வாங்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிரேஸ் சம்பந்தப்பட்டது, கிருபை சம்பந்தப்பட்டது. சில மனுஷங்க தலை மேல அந்த கிருபை இருக்கும். ஆனா சில மனிதர்கள் பாருங்க, எங்க போனாலும் அது அவங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது, எங்க போனாலும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க நீங்க இருக்கலாம், ஆனா அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மேல் இருக்கிறார், நம்மேல் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் நம்புகிறேன், தேடி வர பண்ணுகிற கர்த்தர், தேடி வர பண்ணுகிற கர்த்தர். ஊழியத்திற்காக நம்ம தேடி தேடி போய் ஆத்மாக்களை சந்திக்கலாம்,
கர்த்தருடைய ஊழியத்தை தேடி தேடி போய் நம்ம செய்யலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுது, ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுமாமா. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வேலை என்னன்னா கர்த்தரை தேடுறதாப்பா உன் வேலை, கூட கொடுக்கறது கர்த்தரை கொடுத்துருவார். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய சர்ச் ஆஃப் கார்டில் வந்து நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஓவர்சியர் ஒருத்தர் இருந்தார், வெல்லஸ்லி சாலமோன் அப்படின்ற ஒரு ஓவர்சியர். அவங்க வந்து இன்னைக்கு சென்னையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல தேவனுடைய மனுஷன். அப்போ வந்து அவங்க வந்து சர்ச்சுக்காக எப்போ வந்து இது பண்ணாலும், ஐயா ஒரு சர்ச்சுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, ஒரு சொந்தமான இடம் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக சர்ச்சை கட்டிடுவோம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? டேய், நீ எங்களெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மீன் வந்துச்சுன்னா கூட தானா வரும்னாரு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிப்பார்ல. வேதம் சொல்லுது 12 கூட நிறைய மிச்சம் எடுப்பான். அப்போ அவர் கேட்பாரு, வனாந்தரத்தில் யாரா கூட வச்சு வித்துட்டு இருந்தா? யார் அங்கே ரோட்டில் கூடன்னு வித்துட்டு இருந்தாங்களா? இல்லை யாராவது வரும்போது 12 கூட எடுத்துட்டு வந்தாங்களா? கிடையாது, யாருக்குமே தெரியாது. அங்க மீனும் அப்பவும் இருக்குது. அந்த மீனும் அப்பவும் இருக்கிறதுக்கு கூட எங்க இருந்து வந்துச்சு தெரியாது, கூட வந்துடும். ஆமே. நம்ம வீட்டிலே பாருங்களேன், நம்ம வீட்டிலே பாருங்க, ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டா என்ன சொல்ல? ஒரு கவர் கூட வீட்டில் இல்லைங்க, ஒரு கவர் கூட வீட்டில் இல்லைங்க. ஆனா அந்த பொருள் அழகா பார்சலாகி அவங்களுக்கு போகும். அது ஒரு கூடையில தான் போகும். அந்த கூடை எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது, எங்க வச்சிருந்தோன்னே தெரியாது. ஆனா அந்த நேரத்துல அந்த பொருள் கொடுக்குறதுக்கு ஒரு கூடை நமக்கு எப்படினாலும் கிடைச்சிடும். அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க மேல கிருபை பெருகினா போதும், நீங்க ரெடியானா போதும், நீங்க அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறிட்டா போதும், அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் சரியாய் நேர்த்தியாய் நடக்கும். ஆமென். நீங்க ஜெபிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, நீங்க கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் அழகா அதை யூஸ் பண்றதுக்கு என்ன நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே, என்ன நீங்க ரெடி பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம ரெடி ஆயிட்டோம்னா நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் 100% ரெடி ஆகும். நம்ம ரெடி ஆனதுக்கு பிற்பாடு ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ண வைக்க மாட்டாரு. நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்க மாட்டார். இதுக்கு ஒரு பெரிய சாட்சி, சென்னையில ஒரு மனுஷன் வந்து ஊழியக்காரங்களை ரொம்ப பழி வாங்குறது, திட்டுறது, ஒரு மரண படுக்கையில படுத்து கிடந்தாரு. அவருடைய உயிர் போகவே இல்லை. அப்ப கடைசியில் அவர் சொன்னாராமா, ஆண்டவரே நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்குங்க, நித்திய ஜீவனுக்கு நான் பாத்திரனா மாறிட்டேன்னா இப்ப என் உயிரை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அவர் சொல்லி வாய முடி 10 நிமிஷத்துக்குள்ள அவர் மரித்து தேவராஜ்யத்துக்குள்ள போயிட்டாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா இம்மையில மட்டும் இல்ல, மறுமைக்கும் நான் ரெடியான கொண்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஜெபம் பண்ண போறேன்? இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என்னை தேடி வரணும். கர்த்தர் என்னை தேடி கொண்டு வர பண்ணுகிறவர், கர்த்தர் நல்லவர். தாண்டி என்னிடத்திற்கு வரணும். ஆண்டவரே, இனி நான் அல்ல, இந்த காரியத்திற்கு நான் அலைஞ்சது போதும், நான் ஓடுனது போதும், நான் திரிஞ்சது போதும். ஆனா நீங்க நினைப்பீங்கன்னா அது என்னை தேடி வரும், என்னை தேடி வரும். விசுவாசிக்கிறீங்க தானே? ஆண்டவர் கொண்டு வந்து கரெக்டா கர்த்தர் விடுவார். ஆமென். கவனிங்க, அந்த கடல்ல வந்து எத்தனையோ மீன்கள் இருந்துச்சு. அந்த யோனாவை விழுங்கின மீனை மாதிரி அந்த சைஸ் உள்ள மீன் எத்தனையோ மீன் இருந்துச்சு. ஆனா கரெக்டா அந்த கப்பலுக்கு முன்னாடி சரியான நேரத்துல அதுவும் தூக்கி போட்டு தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள விழுந்தான்னா எத்தனை நிமிஷம் வந்து தண்ணிக்குள்ள இருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆத்துக்குள்ள தண்ணியில மூழ்கி எடுத்து 1 2 3 எண்ணு அப்படின்னு வாங்கல்ல. நம்ம 1 2 3 ஒரு 25 என்றதுக்குள்ள எந்திரிச்சிருவாங்க எல்லாருமே. ஒரு 50 எந்திரிக்கிற மோஸ்ட்லி அப்படி போய் ரொம்ப தண்ணி கடியில ஒரு தம்மை பிடிச்சிட்டு இருந்தா கூட ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துக்கு மேலாம் இருக்க முடியாது, அதுக்குள்ள மூச்சு திணறும். அப்ப பாருங்க, யோனாவை தூக்கி போட்ட அடுத்த நிமிஷத்துல நான் என்ன கேட்டேன்னா வாயை பொளந்துட்டே வச்சிருக்கும் போல. அது அப்படியே கரெக்டா அந்த டைம் கூட மாறாம அந்த லொகேஷனுக்கு எவ்வளவு அழகா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய மீன். ஆச்சரியமா இல்ல? அப்ப நான் நம்புறேன், நமக்கான காரியத்தை ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார்.
காத்திருக்க வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம காத்திருக்க மாட்டோம், அது நமக்காக காத்திருக்கும். நீங்க எனக்கு இந்த இடத்தை குறித்து யோசிக்கும் போது சொல்லுவாங்க அந்த ஓனர்ஸ், நம்ம வாங்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் இந்த இடத்த நாங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சி 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா 7 இயர்ஸா நாங்கள் போர்டெல்லாம் வச்சுருந்தோம் இந்த இடம் விற்பனைக்கு அப்படின்னு. அதில் விற்பனைக்குன்னு வச்ச ஒரு வாரத்துக்குள்ள விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்க கேட்டு ஏறக்குறைய முடிகிறது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என்னமோ அவங்க பேசும்போது எங்களுக்கு ஒரு சரியான இது கிடைக்கல, கேன்சல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த இடம் விற்கிறதுக்கு எத்தனையோ நாளாக ட்ரை பண்ணுறோம், கடைசியில் இத்தனை நாள் தாண்டி இது உங்களுக்காகவே இருந்திருக்கு சார், உங்களுக்காகவே வெயிட் பண்ணியிருக்கு சார், இது சர்ச்சுக்காகவே வெயிட் பண்ணியிருக்கு சார். அப்ப எவ்வளவு ஆண்டவர் நல்லவர் பாருங்க, நமக்காக வெயிட் பண்ண வைக்கிறாரு. அவங்கள கூட விற்க விடாம நீ கொஞ்ச நேரம் பொறுமையாயிரப்பா, என் பிள்ளை வர வேண்டியது இருக்குது, என் பிள்ளைங்க வர வேண்டியது இருக்குது, இங்க ஒரு தேவாலயம் வர வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ரெடி ஆகிற வரைக்கும் நமக்காக வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு கொண்டு சேர்ப்பார். பிரதர், இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு உங்க வல்லமை இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானால் தாண்டி வர பண்ணுகிறவர் கர்த்தர். என்னை தேடி அது வரும், என்னை தேடி அந்த ஆசீர்வாதம் வரும். என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைய கர்த்தர் தேடி வர பண்ணுவார், அந்த வேலையை ஆண்டவர் தேடி வர பண்ணுவார், அந்த குழந்தை பாக்கியத்தை தேடி வர பண்ணுவார், அந்த உதவியை ஆண்டவர் தேடி வர பண்ணுவார். சொல்லுங்க அந்த பிசினஸ் ஆண்டவர் தேடி வர பண்ணுகிறவர், என்னை தேடி வர பண்ணுகிறவர். ஹalleluya, thank you Jesus. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இதை ஒரு ஜெப குறிப்பா நீங்க மாத்திக்கிங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா தீர்க்கதரிசனமான வார்த்தையை ஆண்டவர் நம்மளை விசுவாசிக்க பண்ணுகிறார். நீங்க இதை என்ன பண்ணணும்னா 100% நம்பணும். அதுக்காக தான் ஆண்டவர் நிறைய சாட்சிகளை எழுப்பி வச்சிருக்கிறார். நாங்க ஏன் இந்த சாட்சி எல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மகளே இங்கெல்லாம் செஞ்சேன்ல, உங்களுக்கு செய்ய மாட்டேனா? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 100 நாள் ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய பேர் சாட்சி எப்படி சொல்லுவீங்க தெரியுமா? நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் போகவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இயேசுவே நீர் பெரியவர், இயேசு பெரியவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஓ ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாடுவோம். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கைகளை மேல தட்டி இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்று. கைகளை மேல தட்டி இயேசுவே நீ பெரியவர்,
என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற. ஒரு விசை கூட கைகளை மேல தட்டி இயேசுவே இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா. 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷனை அவன் தேடி வந்தாரா, ஆண்டவர் தேடி போனாரா? சொல்லுங்க. சில அற்புதம் நம்ம தேடி போக வேண்டாம். சில அற்புதம் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை தேடி வரும். யோசேப்பு வந்து சிறைச்சாலையிலிருந்து அங்க பார்வோனுடைய வீட்டுல போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டாரா, இல்ல பொறுப்பு அவரை தேடி வந்துச்சா? எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வந்து சட்டையை கழட்டிட்டு வாங்க குளிக்கலான்னு கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். என்னடா இது புதுமையா இருக்குது, ஐயோ வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சு ஒருத்தன் ஷேவ் பண்றான், ஒருத்தன் பவுடர் போடுறான், ஒருத்தன் சட்டையை மாத்தி விடுறான். என்னப்பா எங்கப்பா கொண்டு போறீங்க அப்படின்னு. எல்லாம் நல்ல இடத்துக்கு தான். ஏன்னா நீ ராஜாவுக்கு முன்னாடி நிக்க போற. எதிர்பாராத நேரத்துல கர்த்தர் அவனை உயர்வை தேடி வர பண்ணினான், தேடி வர பண்ணினான். நீங்க வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை, இனி நான் யாரையும் தேடி போக கூடாது, மனுஷனை தேடி போக கூடாது, இந்த காரியத்திற்காக டாக்டர்ல தேடி போக கூடாது, இந்த காரியம் என்ன தேடி வரணும். கர்த்தர் தேடி வர பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் தேடி வர பண்ணுவார். இத ஒரு வைராக்கியமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் தேடி போக கூடாதுப்பா, நான் தேடி போக கூடாது. நீங்க அதை தேடி என்னை கொண்டு வருகிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். மறந்துடாதீங்க. இது ஒரு பெரிய blessing, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த விசுவாசத்துல நீங்க நிக்கணும். இந்த விசுவாசம் நீங்க முயற்சி எடுக்க வேண்டாம்னு சொல்லல, நீங்க ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆனா சில இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும்போது, வேண்டான்னும் போது நீங்க கர்த்தர் சமூகத்துல வெயிட் பண்ணா போதும். இந்த மனுஷனை மாதிரி கர்த்தர் நம்மை தேடி வர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன். நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 18ஆம் அதிகாரத்தினுடைய 12வது. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதிற்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருந்தான். 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இன்னொரு வசனம் 28வது வசனத்தை வாசிங்க. 28வது வசனத்தை வாசிக்கும் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான், சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. தாவீது என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, புத்திமானாய் நடந்தாராம். நீங்க 14வது வசனத்துல வாசிக்கும் போது, 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது 14 தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். இப்போ 15வது வசனத்தை வாசிங்கன்னா இன்னொன்னு ஆட் பண்ணியிருக்கும் பாருங்க. 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எப்படி நடந்தாராமா? புத்திமானாய். இரண்டாவது எப்படி நடந்துறாராமா? மகா புத்திமானாய். அப்படின்னா தாவீது போற இடத்துல எல்லாம் ஞானமா நடந்துகிட்டாராமா. அவனுக்கு விரோதமா எத்தனை அம்புகள் எய்யப்பட்டுச்சு, எத்தனை பிரச்சனை இருந்துச்சு, எவ்வளவு கன்னிங்
ஆனா ஆட்கள்லாம் இருந்தாங்க. போற இடம்லாம் அவனுக்கு வந்து தீமை காத்துட்டு இருந்துச்சு. ஆனா தாவீது எப்படி நடந்தார் அப்படின்னு சொன்னா, புத்தியா நடந்துகிட்டாரு, புத்தியா நடந்துகிட்டார். இரண்டாவதாக இந்த 27வது நாள் நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்கு என்ன தர போறாருன்னா, புத்தியாய் நடக்க. நீங்க முதல்ல புத்தியாய் நடக்க போறீங்க, இன்னொன்னு மகா புத்திமானாய் நடக்க போகிறீர்கள். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் ஞானம் இல்லாமல் இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். இனி ஞானம் இல்லாம நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க, நீங்க இனி வெட்கப்பட்டு நிற்க மாட்டீங்க. இனி உங்க கையில இருந்து அந்த இழப்புகள் வராது. இனி உங்களை யாரும் ஏமாத்த முடியாது, ஏமாத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு புத்தி இல்லை, மகா புத்திய கைகளை மேல உயர்த்து. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை நம்முடைய தலையின் மேல் அப்படியே இருப்பதாக. கர்த்தர் நம்மை புத்தியினால புத்திமான்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஞானத்தில் தேர்ந்தவர்களாய் ஆண்டவர் மாற்றுவாராக. எங்க போனாலும் ஏமாந்துட்டு வருகிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் நம்மை விட்டு முழுவதும் மாற்றி உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை புத்தியாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தயவாய் தருவீராக. கேளுங்க அப்பாட்ட, கேளுங்க அப்பா. புத்தியாய் நடக்கணும், புத்தியாய் நடக்கணும், மகா புத்திமானாய். என் பிள்ளை போகிற இடத்துல புத்தியா நடக்கணும். இனி ஏமாந்து வரக்கூடாது. இந்த 100 நாள் ஜெபம் முடிஞ்சதற்கு பிறகு, இயேசுவே எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சொல்லுங்க, புத்தியாய் நடப்பதற்கு. ஆமென். சொல்லுங்க அப்பா, புத்தியாய் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. நீங்க இந்த காரியத்திற்காகவும் ஜெபிக்கணும். நீங்க எப்படி நடக்கணுமா மாமா? புத்தியா நடக்கணும், புத்தியா நடக்கணும். அப்போ தாவீது வந்து அவ்வளோ பெரிய மரண கண்ணிலிருந்து காப்பாற்றப்பட்டது எப்படி அப்படின்னு சொன்னா, அவனுடைய சமயோஜித புத்தி பாருங்க. ரொம்ப புத்தியா நடக்கிறான். ஆனா நம்ம நிறைய பேர் எப்படி இழந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். நம்ம புத்தி கெட்டவங்களா இருக்கிறோம், நிறைய பேர் புத்தி கெட்டவங்களா இருக்கிறாங்க. நம்ம காரணம் இல்லாமல் நம்ம தண்டிக்கப்படுகிறோம். நம்ம நிறைய பேர் சங்காரமாகிறோம். எதனால சங்காரமாகிறோம்னா, வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்க. எப்படியாமா? நம்ம நிறைய நஷ்டப்படுவதற்கு காரணம், வருத்தப்படுறதுக்கு காரணம் அறிவில்லாம, ஞானம் இல்லாம. எப்படி பணத்தை இழந்தீங்க? ஞானம் இல்லாம. கொண்டு போய் அவனுடைய கையில எப்படி கொடுத்தீங்க? ஞானம் இல்லாம. புத்தியே இல்லை. அந்த நேரத்தில் புத்தி நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க சொன்னதுதான் கேட்டுருச்சு. ஐயோ, எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை, எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம். நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கேன். புத்தி இல்லாம ஏமாந்துட்டு இன்னைக்கு நிற்கிறாங்க. அது வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? இது ஒரு பெரிய பொல்லாத குழின்னு நமக்கு தெரிய வேண்டாமா? எப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை கூட அந்த இடத்துல ஞானமா இது தப்புன்னு தெரியுது. ஆனா பெரியவங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் கேட்டு பார்க்கும்போது அப்படியே அழுகையா வரும். பாருங்க, கவர்மெண்ட் ஹெட் மாஸ்டர் ஒரு அம்மா, அவரும் ஹெட் மாஸ்டர், அவங்க 2 பேரும் ஹெட் மாஸ்டர். ஆனா அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது. 2 பேருமே அவங்க பிள்ளைங்க 2 பேரும் அவங்களும் டாக்டர். ஆனா இவங்க வந்து கூட படிக்கிற அந்த டீச்சர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பேங்க்ல கொஞ்சம் நகை இருக்காமா, அது ஏலம் போடுறாங்க, நீங்க வேணா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் நகை வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குதாமா. எவ்வளவு லட்சம் ரூபாய்? 50 லட்சம் ரூபாய் நகை 45 லட்சம் ரூபாய் கிடைச்சுன்னா பரவாயில்ல, சரி ஓரளவு ஏதோ அர்ஜென்ட்ல பண்றாங்கன்னு வைக்கலாம். 50 லட்சம் ரூபாயினுடைய நகை 15 லட்சத்துக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? கடைக்கு நான் வாங்குறோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, நீங்க 15 லட்சத்தை இப்போ பேங்க்ல கட்டிருங்க, கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு நான் 2 நாளையில ஏலம் அறிவிக்கப்படும். ஒண்ணுமே கேட்காம, அதுவும் பேங்க்ல டைரக்டா பேங்குக்கு அனுப்புனா பரவாயில்ல, அந்த இடையில நின்னார்ல பர்சன், அவருடைய பேருக்கு என் பேருக்கு போடுங்க, என் பேருக்கு போட்டால் தான் கரெக்டா ரீச் ஆகும். இது என்ன ஒரு புத்தி? 2 பேரும் அவ்வளவு படிச்சவங்களா இருந்து 15 லட்சம் இப்ப கொடுத்தாச்சு. கொடுத்த அடுத்த ஒரு வாரத்தில் சொல்றாரு, சார் இல்ல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அது வந்து இவ்வளவு நகை இல்ல, 1 கோடி ரூபாயினுடைய நகை.
அதனால 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம்னா 1 கோடி ரூபாய் நகை வாங்கலாம்னு சொல்லி திரும்ப 10 லட்சம், இப்ப 25 லட்சம் போயிருச்சு. அப்படியே கொடுத்து 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 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. 3 கோடி ரூபாய். நீங்க நம்புவீங்களா? 2 பேருமே அவ்வளோ படிச்சவங்க. கண்ணீரா வருது. இப்ப என்னன்னா வீட்டை வித்தாச்சு, எல்லாத்தையும் வித்துட்டு அந்த ஊர்லயே இருக்க முடியாம இங்க கோயம்புத்தூருக்கு ஒரு டைம் வந்தாங்க. 2 பேரும் அவ்வளவு பார்த்தா அவ்வளவு படிச்சவங்க, அவ்வளவு பர்சனாலிட்டி. அப்படியே கண்ணீர் விடுறாங்க. 3 கோடி ரூபாய் ஏமாந்துட்டாங்க. இது எதனால அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன இல்லைன்னா அறிவில்லாமல், புத்தி இல்லாமல். ஆனா வேதம் சொல்லுது, இந்த தாவீதுக்கு மட்டும் புத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தாவீத பீஸ் பீஸா வெட்டி இருப்பான், சவுல் கொன்றிருப்பான். ஆனா தாவீது போன இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அவன் மகா புத்திமானாய் நடந்தான். ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க ஐயா, எனக்கு கிருபை தாங்க ஐயா. நான் எப்படி நடக்கணும்னா புத்தியா நடக்கணும், நான் புத்தியா நடக்கணும். இந்த உலகம் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. எங்க போனாலும் இப்ப தீய மனிதர்கள், எங்கேயுமே உண்மை இல்லை, உண்மை மறைக்கப்படுகிற ஒரு காலம், வெளி வேஷம் போடுகிற ஒரு காலம். பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவனை நம்ப முடியல, கூட படிக்கிறவனை நம்ப முடியல, 25 வருஷம் பழக்கமானவனை நம்ப முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். எப்ப எந்த மனுஷன் எங்க மாறுறானே நமக்கு தெரியாது. நமக்கு கர்த்தர் என்ன பண்ணணும்னா, கிருபையா நமக்கு அந்த அறிவை கர்த்தர் தான் தரணும். எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க, எத்தனை குடும்ப வாழ்க்கையை இழந்து நிற்குது. காரணம் என்னன்னா, அறிவில்லாமல், புத்தி இல்லாம, ஞானம் இல்லாம கொண்டு போய் தன்னுடைய வாழ்க்கையே இழந்தாச்சு. ஆனா இனி கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அப்படி விட மாட்டார். 2 கைகளை மேல உயர்த்தி, தாவீது போன இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். தாவீது போன இடத்திலெல்லாம் மகா புத்திமானாய் நடந்தான். ஏசப்பா ஏசப்பா சத்தத்தை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, எனக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அந்த கிருபை, ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே அந்த ஞானத்தை இப்ப தாங்க ராஜா. யாருக்கு முன்னாடி நாங்க ஏமாறக்கூடாது, எங்க பிள்ளைங்க ஏமாறக்கூடாது. இயேசுவே எங்க பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. புத்திமானாய் நாங்க நடக்கணும், மகா புத்திமானாய் நடக்கணும். தீய சக்திகள் எங்களுக்கு எதிராய் வரும்போது அதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் தரணும். தேவையில்லாத அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கும்போது கர்த்தர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை அந்த இடத்துல தரணும். எந்த நேரத்திலையும் ஆண்டவரே நாங்கள் ஞானமாய் நடப்பதற்கு இப்பொழுது ஆண்டவர் ஒரு இரக்கத்தை எங்களுக்கு செய்வீராகப்பா, செய்வீராகப்பா. புத்திமானாய், மகா புத்திமானாய், நீங்கள் புத்திமானாய் நடப்பீர்கள், நீங்கள் ஞானமாய் நடப்பீர்கள். நீங்கள் ஞான குறைவாய் நடந்ததை குறித்து உங்களை வருத்தப்படுத்தின அத்தனை பேருக்கு முன்பாகவும் உங்களை ஞானத்திலே தேறினவர்களாய், ஞானத்திலே தேறினவர்களாய் கர்த்தர் கிருபையாய் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஹalleluya. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சொல்லுவோம், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன்
போல் தொங்கினீரல்லோ, பாதகனின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீர. இப்ப கைகளை மேல கட்டி இயேசுவே பாட பாட திரும்ப இயேசுவே திரும்பப்பா திரும்பப்பா. இப்ப ஞானத்தில் உறைவிடமான கர்த்தர் ஜீவன் வர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் வர என்னை நடத்தும். திரும்ப சொல்லும் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே இயேசுவே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் வர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் வர என்னை நடத்தும். ஹல்லேலூயா. உங்க உணர்வுக்கெல்லாம் இந்த உலகத்துல மதிப்பில்லை, உங்க அழுகைக்கெல்லாம் இந்த உலகத்துல மதிப்பில்லை, நீங்க ஏமாந்து நிக்கிறதுக்கெல்லாம் இந்த உலகத்துல மதிப்பே இல்லை. இரக்கமில்லாத ஒரு உலகத்துல வாழ்றோம், இரக்கமில்லாத உலகத்துல வாழ்றோம். நீ எதுக்கு ஏமாந்தேன்னு தான் கேட்பாங்க. உங்களை ஏமாத்தினவங்களுக்கு எதுவும் இல்லை, ஏமாத்தினவங்களை போய் கழுத்தை பிடிக்க மாட்டாங்க. நீ எதுக்கு ஏமாந்த? வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாம் புரிச்சுக்கணும், நீ எதுக்கப்பா ஏமாந்த, இப்படிதான் கேட்பாங்க. அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு உலகம். காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்சி வந்து அவ்வளவு வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறா. அவங்க அம்மா அப்பா விவசாயிங்க. அவ்வளவு நம்பி அந்த பிள்ளைய படிக்க வச்சா. இந்த பிள்ளை வந்து தெரியாம ஒரு பையன், அந்த பையன் வந்து ஊரூரா அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான். நிறைய ஊர்ல தங்க வச்சுட்டான், தன்னுடைய சரீரத்தையே கெடுத்துட்டான். இப்போ இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்கிட்ட கல்யாணம் பண்றது மாதிரி நான் உன்கிட்ட பழகவே இல்லையே. ஏய், என்னுடைய சரீரத்தையே நீ நாசம் பண்ணி இருக்கிற, நீ என்னடானா நீ இப்படி பழகல அப்படின்னு சொல்ற. ஆமா, நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஜஸ்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னனா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் இப்ப பேசுவாங்களான்னு கேட்டா, நான் ஏற்கனவே அதை பிக்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஜஸ்ட் வந்து ஜாலிக்காக மட்டும்தான் உங்ககிட்ட நான் பேசினேன் அப்படின்னு அவ்வளவு இதுவா பேசுறான் அவன். அப்படி கேட்ட நான் வந்து உன்னை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன், நான் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். நீ வந்து 100% இஷ்டத்தோட தான் விருப்பத்தோட தான் நீ வந்து என் கூட நீ பழகுன அப்படின்றதுக்கு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, ஒண்ணுமே சொல்ல முடியல. ஐயோ, கொடுமையான வாழ்க்கை. அவன் ஒன்றும் இல்லை, அப்படியே அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரி எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை பேர் தெரியுமா? நம்ம தான் என்னமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஞானமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஞானமா இருக்கணும், புத்திமானா நடக்கணும், மகா புத்திமானா நடக்கணும். பாருங்க, சவுல் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பான்னு தாவீதுக்கு தெரியுமா? தன்னுடைய மகள் வந்து மீகாள் வந்து தாவீதை லவ் பண்றது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சாமா. கேள்விப்படும் போது தன்னுடைய பெத்த பிள்ளை தன்னுடைய தேசத்துல இருக்கிற ஒரு மனுஷனை லவ் பண்றது, ராஜாவுனுடைய பொண்ணு லவ் பண்றது அவனுக்கு சந்தோஷமா தெரிஞ்சாமா. ஏன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மாதிரி கொடுத்து அவனை கொன்றலான்னு பிளான் பண்ணானாமா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாமனாருடைய கையிலிருந்து தப்பு வைக்கிறது எவ்வளவு பெரிய பெரிய விஷயமா. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது போன இடத்துல எல்லாம் புத்திமானாய் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். ஐயா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னதான் நீங்க ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாலும் நல்லா நினைச்சுக்குங்க, ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது ஒண்ணு, அகைன் வந்து இந்த கெஸ்டிங் ஸ்பிரிட் அப்படின்றது ஒண்ணு. ரொம்ப இத ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை கொண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, போகும்போதே ஒரு நல்ல வசனம் கிடைக்கும், நீ செய்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் வசனத்தில் பேசிட்டார்ல, அவ்வளோதான் கர்த்தர் சித்தம் அப்படின்னு. அங்கே எல்லாம் ஏட்டிக்கு பூட்டியா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு.
அதனால ஆண்டவர் நம்மோட பேசுவார், அதே நேரத்தில் நமக்கு புத்தியாய் நடந்துக்கக்கூடிய ஞானத்தை தருவார். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஜெபிக்கணும். இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை எப்படி நடத்தணும்னா மகா புத்திமானா, உங்க பிள்ளைகளை மகா புத்திமானா ஆண்டவர் அப்படி செய்வாராக. அந்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. மூணாவது ஒரு காரியத்தை கூட ஜெபம் பண்ணி இன்னைக்குள்ள வாக்குத்தத்தத்துக்கு முடியல அப்படின்னா உட்கார்ந்துக்கலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை கொண்ட ஆண்டவர் செய்ய போகிறது, நம்முடைய விஷன், நம்முடைய எதிர்காலம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தரணும். இப்போ எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, போய் சுருண்டு போய் ஒரு இடத்துல படுத்துட்டாரு. படுத்து என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அப்படின்னா சாகணும்னு சொல்றாரு, தான் சாக வேண்டும் என்று கோரி. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இந்த எலியாவுக்கு இந்த உலகத்துல என்ன இல்லை அப்படின்னா சாவே, சொல்லுங்க, சாவே இல்லை. ஏன் அப்படின்னா எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றிலே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இவனுடைய தரிசனம் கர்த்தர் எலியாவை இந்த உலகத்துல வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ மரணத்தை ருசி பார்க்க மாட்டப்பா, உனக்கு சாவு வராதுப்பா, நீ சாக மாட்டப்பா, உன்னை நான் எடுத்துக்க தான் செய்வேன். இந்த அறிவு இந்த மனுஷனுக்கு இருந்துருந்துச்சுன்னா நான் நம்புறேன், போய் படுத்து கிடந்துட்டு அவர் சாக வேண்டும் என்று கோரி என்னை கொன்றுங்கன்னு ஜெபம் பண்ணிட மாட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசுனுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்றத மறைச்சிருவான். உங்களை கொண்டு என்ன செய்ய போறாருன்றத உங்களுக்கு காமிக்க மாட்டான். ஆனா நான் நம்புறேன், நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா, என் மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு, எனக்கு ஒரு பெரிய விஷனை வச்சிருக்கிறாரு. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க தளர்ந்து போக மாட்டீங்க, இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க எவ்வளவும் கவலைப்பட மாட்டீங்க. காரணம் என்னன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஹல்லேலூயா. ஏசப்பா, ஒரு கிருபை எனக்கு வேணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், என்ன தெரியும்னா, ஆண்டவர் உங்களை சாதாரணமா அழைக்கல, ஆண்டவர் உங்களை சாதாரணமா முடிய பண்ண மாட்டாரு. நீங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா உங்க முடிவு சாதாரணமா இருக்க போவது இல்லை, உங்க எதிர்காலம் சாதாரணமா இருக்க போறது இல்லை, உங்க உயர்வு சாதாரணமா இருக்க போறது அல்ல. நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை அந்த விஷனை ஆண்டவர் எனக்குள்ள வைப்பாராக, அந்த தைரியத்தை ஆண்டவர் எனக்குள்ள வைப்பாராக. ஆமென். அந்த வெற்றியை ஆண்டவர் எனக்குள்ள வைப்பாராக. நீங்க என்ன ஆக போறீங்க, நீங்க யார் அப்படின்றத கர்த்தர் வெளிச்சம் போட்டு காமிப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அது உங்களுக்குள்ளே வரும். நான் நம்புறேன், இந்த ஜெபம் பண்ணும் போதே உங்களுக்குள்ள வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நான் நார்மலான ஒரு பர்சன் இல்லை, என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய லட்சியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த விஷன் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க, நீங்க எல்லாத்தையுமே தாண்டி போவீங்க, நீங்க எல்லா இடத்துலயும் ரொம்ப அழகா நீங்க நடந்துக்குவீங்க. ஆனா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு தோற்று போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை குறிச்சு நமக்கு என்ன பண்ணல. உங்களை குறிச்சு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? உங்களை குறிச்சு உங்களுக்கு என்ன யோசனை இருக்குன்னு தெரியுங்க? ஒரு நிறைய பேருக்கு தங்களை குறிச்சு இருக்கிறது மொத்தம் நெகட்டிவா தான் இருக்குது, எதிர்மறையா தான் இருக்குது. ஐயோ, நான் ஒரு உதவாக்காரங்க, நான் ஒண்ணுக்கும் ஆகாதவங்க, நம்ம என்னத்தை பண்ண போறோம், இங்கே கடந்து உலட்டி தெரிய வேண்டியதான், அவ்வளவுதான், விதி வந்தா செத்துட்டு போக வேண்டியதான். அப்படி இப்படி இருந்தா அப்ப எப்படி உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும்? யோசேப்புக்கு தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நான் இங்க சிறைச்சாலையிலே உட்கார வேண்டியவன். அவனுக்கு அங்க என்ன குறைவு? சிறைச்சாலையில என்ன குறைவு? எல்லாமே அவனுக்கு இருக்குதாங்க. சிறைச்சாலையில அவன் தான் ஹெட். திருப்தியாக இல்ல பாருங்க. இல்ல, என்ன கர்த்தர் அவனுக்குள்ள கொடுத்துக்கிற தரிசனம் வேற மாதிரி. நான் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கணும், கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நான் சிறைச்சாலையில உட்காரக்கூடியவன் அல்ல. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு உயர்வு அது இல்ல, நீங்க அங்க உட்காரக்கூடியவர்கள் அல்ல. உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க படுத்து கிடக்க மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமென். நீங்க எழும்பி சிலம்பம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்திற்காக
எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சீக்கிரமா எழும்புவாங்க, அந்த அந்த என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போறார் என்ற அறிவு இருக்கணும். என் குடும்பத்தை கொண்டு செய்ய போறார் என்ற அறிவு இருக்கணும். நான் இந்த மாதிரி செய்வேன், நான் இந்த மாதிரி பண்ணுவேன். கர்த்தர் என் கைனாலே ஒரு கார் வாங்க உதவி செய்வாரு, என் கரத்தினாலே ஒரு வீடு கட்ட உதவி செய்வாரு, நான் வாழ்வேன், நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்ன வைப்பாரு, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் என்ன வைக்க போறாரு, என்ன ஒரு பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இந்த ஃபெய்த்தை, இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள தட்டி எழுப்புகிற ஆவியானவர். ஆமென். இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு யார் உங்களை ஒப்பிட முடியும்? அதெல்லாம் ஒப்பிடவே முடியாது, அதெல்லாம் ஒப்பிடவே முடியாது. இன்னைக்கு நீங்க மாணிக்கம், ஆனா நீங்க சேத்துக்குள்ள கிடக்குறீங்க. சேத்துக்குள்ள கிடக்கிற மாணிக்கத்துக்கு எப்பவுமே மதிப்பு இருக்காது. சேத்துக்குள்ள இருக்கிற மாணிக்கத்தை கர்த்தர் ஒரு நாள் கழுவுவாரு, அப்புறம் எடுத்து மேல வைப்பாரு. அதுதான் நீங்களும் நானும், அதுதான் உங்க குடும்பமும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். சேத்துக்குள்ள கடந்தாலும் மாணிக்கத்தினுடைய தன்மை மாறாது. உங்க தன்மையை மாற்ற முடியாது. ஒரு நாள் நீங்கள் வெளியே கொண்டு வரப்படுவீர்கள். ஒரு நாள் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். என் கரத்தை பிடிச்ச ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஜெபம் பண்ணலாமா? 3வது, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும். என்ன குறிச்சு ஒரு விஷனை நீங்க தரணும். நான் அதற்கு நேராக ஓடணும். எனக்கு குறிச்சு ஒரு தரிசனத்தை நீங்க தரணும். என் ஊழியத்தை குறிச்சு ஒரு தரிசனத்தை தரணும். என் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு தரிசனத்தை தரணும். என் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கணும். என் மகனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதா? உங்களுக்கு விளங்குதா? ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப நீங்க இது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 4 பேர்ல ஒன்னா நீங்க இருந்துட்டு போயிருவீங்க, அப்படியே இருந்துட்டு போவீங்க. இல்லை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் இந்த 100 days உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பிரிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் லைஃப்ல இந்த 100 days எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? உங்க மேல அவருடைய திட்டம் பெருசுன்னு சொல்றதுக்காக தான் இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் கலந்துகளை பண்றாரு. எழும்பு சீயோனே, எழும்பு, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே மகிமை 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 மகிமை. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? நீர் நம்பத்தக்க கர்த்தர். இப்போ ஆண்டவரே ஒரு விஷன் கொடுக்கப்படுவதாக என் பிள்ளையை குறித்து ஆமென் ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவர் என் பிள்ளையை கொண்டு என்ன செய்ய போறார் என்கிறத இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆவியானவர் ஏவ தொடங்குவீராக. ஆவியானவர் உள்ளுக்குள்ள அந்த காரியத்தை வைப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, சிம்சோன் ஃபர்ஸ்ட் பெத்து அவங்க அம்மா அப்பா பெத்தெடுக்கும் போது கொம்பெல்லாம் முளைக்கல. ஒரு ஸ்பெஷல் குழந்தையா கொம்பெல்லாம் முளைக்கல. நம்மளை போல அந்த குழந்தையும் எப்படிதான் இருந்துச்சு? நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது உள்ளுக்குள்ள ஒரு ஏவ தொடங்குறார். பரிசுத்த ஆவியானவர் ஏவ தொடங்குறார். இதுக்கு பேர் தான் என்னன்னா விஷன் அப்படின்னு அர்த்தம். நான் நம்புறேன் இந்த 27வது நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா ஏவ தொடங்குவார். உங்களுக்கு திருப்தி இல்லையா? நீங்க வாங்குற சம்பளம் உங்களுக்கு திருப்தி இல்லையா? நீங்க செய்துட்டு இருக்கிற வேலை உங்களுக்கு திருப்தி இல்லையா? நீங்க குடியிருக்கிற வீடு உங்களுக்கு திருப்தி இல்லையா? நீங்க ஓட்டுற வாகனம் உங்களுக்கு திருப்தி இல்லையா? நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷன் ஒண்ணு இருக்குது. ஏதோ ஒரு தாகம் ஒண்ணு உங்களுக்கு இருக்குது. முதல் படி அப்படிதான். வளரக்கூடிய ஒரு பர்சனுக்கு அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விஷன் இல்லாதவங்க எல்லாம் அதுல திருப்தி ஆயிடுவாங்க. அதை ரொம்ப பெருசா பேசி தெரிவாங்க. இதுவே என்னங்க அப்படி நன்றி சொல்றது தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷன் உள்ள நபர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல 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 இது கிடையாது, இது கிடையாது, கர்த்தர் என்ன வேற எதுக்கோ உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் நம்புறேன் இங்க இருக்கிற சிலருக்குள்ள அது வருது. நீங்க அந்த சாதாரணமான 4 தெருவுக்குள்ளதான் நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா உங்க மனசு சொல்லும் நீ இங்க இருக்க வேண்டியவன் கிடையாது, உன் மேல ஆண்டவர் வச்சுக்க பிளான் வேறன்னு சொல்லும். அந்த திட்டம் உங்களை நகர்த்தி கொண்டு போகும். ஹalleluya, ஹalleluya. அந்த விஷனுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறார். கர்த்தர் உயிர் கொடுக்க போறார்.
ஆமென் ஹalleluya. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. பாடும். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி மன்னவானெல்லாம் போஷிப்பே. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செடி வாழ்நாளெல்லாம். கைகளை மேல தட்டி என் சேடா தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே. ஜகபோ தொடங்கினதே. பாடும். முடிந்ததே. ஜகபோ தொடங்கின. இப்ப கைய மேல தட்டிய சேடா தெய்வமே. சொல்லுவோம் ஏகோவா. சொல்லுவோம் எல் சேடா சோத்ரம். ஸ்தோத்திரம். கிருப 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 என்னை பெருக செய். சொல்லு. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மன புத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்வதை தடுப்பவன். கைகளை மேல தட்டி சேடா இயேசுவே. ஸ்தோத்திரம். என்னை பெருக செய்பவரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை என்னத்துக்காக, கர்த்தர் உங்களை எதற்காக வச்சிருக்கிறார்ன்றத நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா போதும். உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அந்த கஷ்டத்துக்கு பழகி இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு எப்படி அது பழக முடியாது. அதுல இருந்து விடுதலை ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் வரலாம். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னாலே நீங்க அந்த சாபத்திலிருந்து விலக போறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை தனியா கொண்டு போக போறாருன்னு அர்த்தம். ஆமென். நீங்க உயிர் கொடுங்க. நீங்க உயிர் கொடுங்க. உங்களுக்குள்ள எழும்புகிற தரிசனத்துக்கு உயிர் கொடுங்க. லட்சியத்துக்கு உயிர் கொடுங்க. எது வந்தாலும் தாண்டுவீங்க. என்ன வந்தாலும் தாண்டுவீங்க. எதை வந்தாலும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1-2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். இன்னொரு விஷயம் கூட உங்க பேரை போட்டு வாசிக்கலாம். பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடே இருந்தார். இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம். பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். இந்த 27வது நாள் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் ஏற்கனவே சொன்னது போல மாதம் அல்ல, இனி வருஷம் அல்ல, இனி 10 வருஷத்திற்கு ஒரு விசை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வளர்ச்சி டெய்லி டெய்லி தினம் தினம் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை டெய்லி கர்த்தர் வளர்த்த போகிறார். தினம் தினம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். டெய்லி புது புது அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. டெய்லி புது புது வாசல்கள் உங்களுக்கு திறக்க போகிறது. டெய்லி ஆண்டவர் ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். தினம் தினம் கர்த்தர் ஒரு வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடே இருந்தார். ஹல்லேலூயா. இதுவரையிலையும் ஒரு விருத்தியே பார்க்காத, ஒரு உயர்வே பார்க்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பார்க்கிற சூழ்நிலைகள் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டெய்லி தானியேலை குறித்து வேதம் சொல்லுது. 10 நாட்கள் தாண்டி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாமா. அப்படின்னா ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்களையும் வெறும் மரக்கறிகளையும் கீரையும் சாப்பிட்றவங்களையும் அப்படியே நிக்க வச்சு பார்த்தா வேதம் சொல்லுது, இவருடைய முக கலையை பார்த்து இவங்க ஆரோக்கியத்தை பார்த்து டெஸ்ட் பண்றவங்க ஆச்சரியப்பட்டார்களாமா. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த வார்த்தை நம்ம தலைமையில அப்படியே நடக்க போகுது. ஆண்டவரிடத்துல எல்லாருமே இதை விசுவாசமா கேட்கணும். தாவீது நாளுக்கு நாள், நேற்றைக்கு பார்த்த தாவீது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பார்க்கிற தாவீது நாளைக்கு இல்லை, 5 வருஷம் தாண்டி பார்க்கிற தாவீது இன்னைக்கு இல்லை. நான் நம்புறேன் உங்க கம்பெனிக்குள்ள வரும்போது, உங்க வீட்டுக்குள்ள வரும்போது இந்த விஷயத்திற்காக நீங்க ஜெபிங்க. 5 வருஷம் தாண்டி ஒருத்தர் வர்றாங்கன்னா ஒரு மாற்றத்தை பார்க்கணும். உங்க வீட்டில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். உங்களுக்குள்ள ஒரு உயர்வை பார்க்கணும். ஆமென். சில வருடங்களாக எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாம, ஒரு வளர்ச்சியும் இல்லாம, பல ஆண்டுகளாக தேங்கி தேங்கி போய் ஒண்ணுக்கு பின்னாடியே போய் ஒரு விஷயத்தையே பார்த்து பார்த்து சலிச்சு போன அநேகருக்கு ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நான் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு எப்போ சந்தோஷம், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது எப்போ சந்தோஷம். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் 5th ஸ்டாண்டர்ட் போகும்போது அவனுக்கு எந்த அளவிற்கு ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டு வேணும்னு நினைப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது பலவீனமான குழந்தைன்னு நினைப்போம். அப்போ ஒவ்வொரு ஏஜும் தாண்டும் போது அந்த வயசுக்கு தேறின வளர்ச்சியும் அந்த வயதிற்கு தேவையான ஞானமும் நமக்கு வேணும்னு நம்ம நினைப்போம். அப்படி ஒருவேளை உங்க பிள்ளைங்க அப்படி வளரலைன்னா உடனே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா?
போய் செக் பண்ண மாட்டீங்களா? பாஸ்டர் ஹைட் வர மாட்டேங்கிறான், அவனுக்கு வளர்ச்சி கம்மியா இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மாதிரியே இருக்கிறீங்களே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது மாதிரியே இருக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஜோம் பண்ணிருக்கிறீங்களா? நான் இப்படி இருக்கிறேனே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தேன், இன்னைக்கும் இப்படி தானே இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், எதுக்கு என்னை இப்படி நடத்துறீங்க, நான் என்னைக்கு வளருவேன், நான் என்னைக்கு அடுத்த வேலையில போய் ஜாயின் பண்ணுவேன், நான் எப்படி என்னைக்கு அடுத்த சம்பள உயர்வுக்கு நான் போவேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அதுக்காக கவலைப்படுறது நியாயம் இல்லை, ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அதற்காக முயற்சி எடுக்கணும். நீங்க நாளுக்கு நாள் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் விருத்தி அடையணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்பதான் நீங்க புதுமையா இருப்பீங்க, அப்பதான் உங்களுக்குள்ள அந்த தரிசனம் முன்னேறி செல்லும். நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி அந்த வாடகை இடத்துல தான் அந்த சர்ச்சை இப்போ அந்த இடத்துல இருக்குது, அங்கதான் நடத்திட்டு இருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட 2007 ஆண்டுன்னு நினைக்கிறேன், ஆமா 7 அந்த டைம் தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாடகைக்காக வந்தோம். ஆனா பெருமைக்காக சொல்லல ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்படியும் வருஷத்திற்கு ஒரு 2 சேஞ்சாவது நம்ம பண்ணிடுவோம். சர்ச்சில் ஒரு வித்தியாசம் வரும். ஒன்று பின்னாடி சைடை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோம், இல்லை அப்படின்னா சைடை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பெருசு பண்ணிடுவோம், இல்லை அப்படின்னா மேலே ஒரு இரும்பு போட்டு அதுக்கு மேலே 10 பேரை உட்கார வைப்போம். இப்படியே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சிலர் வந்த உடனே சொல்லுவாங்க, சார் உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் எப்போ ரெகுலராக வரணும் போல தெரியுது, 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்தால் எந்த இடத்துல எது இருக்குன்னே தெரில, நீங்கள் மாற்றிட்டே இருக்கிறீங்க, அப்படியே வித்தியாசமாயிட்டே இருக்குது அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை இன்னைக்கு பெருமையா நான் நினைக்கிறேன். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். வர வர உங்க தலை மேல இந்த பிளஸ்ஸிங் இருக்க போகுது, உங்க தலை மேல இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போறாரு, உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வைக்க போறாரு. ஏசப்பா கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த 27வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனை எழுப்புங்கப்பா, வாலிப தங்கச்சியை எழுப்புங்கப்பா, அந்த பெரிய தேவனுடைய பிள்ளையை எழுப்புங்கப்பா. Thank you Jesus. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை அடுத்த யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா, அது ஃபேக்கா நாளுக்கு நாள் புதுமையாயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்குது. பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு இந்த 90 கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். நீங்க இருக்கும்போது இந்த இன்டர்நெட் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருடைய வீட்லையும் என்ன இருக்குன்னா, டிவியும் கேபிள் கனெக்ஷனும் இருக்கும். ஆனா இன்னைக்கு போய் பாருங்க, உங்க வீட்டுல எத்தனை பேருடைய வீட்டுல கேபிள் கனெக்ஷன்ல டிவி ஆபரேட் பண்றீங்க? எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி யூடியூபை தான் உட்கார்ந்து நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு டிவி பக்கத்துல உட்கார்றவங்க குறைஞ்சிட்டாங்க, கையில மொபைல் வந்துருச்சு. அப்படியே நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா உலகம் வந்து வித்தியாசமா போயிட்டே இருக்குது. இப்போ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏஐன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் அதே செஞ்சிருமாமா. இப்படியே உலகம் வந்து நாளுக்கு நாள் விருத்தி அடையுது. அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷமா நம்ம போக வேண்டாம், ஆனா இந்த உலகத்துக்கு நம்ம சவால் விடணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? சத்துருக்கே அவ்வளவு ஞானம் இருக்கும்னா, சத்துருக்கு இருக்கிற ஞானம் ஏமாத்துற ஞானம் இருக்கும்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் எவ்வளவு பெருசு. அதனால தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன், நீங்க வர வர விருத்தி அடையத்தான் ஆகணும். நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சுதான் ஆகணும். நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். டெய்லி ஒரு மாற்றம், டெய்லி ஒரு மாற்றம். ஒரு விதையை நட்டுட்டு ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா நாளுக்கு நாள் வளர்றத நம்ம பார்க்க மாட்டோமா? அந்த செடி வளர்ந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்பட மாட்டோமா?
பரலோகம் சந்தோஷப்படும். எப்ப சந்தோஷப்படும்னா, நீங்க நாளுக்கு நாள் குறுகி போகிறதுனாலே அல்ல, நீங்க வளர்றத பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும். அப்பா, இந்த வார்த்தை உண்மையானது. ஆனால் இது தாவீதிற்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இந்த வார்த்தை சொந்தம், எங்க பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை சொந்தம். இப்போ இந்த முழங்கால் வலிக்க வலிக்க உங்க சமூகத்தில் இப்போ கேட்கிறோம், தேங்க்யூ ஜீசஸ். நாளுக்கு நாள் உலக பிரகாரமா மட்டும் கேட்கலப்பா, நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்கிறோம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை கர்த்தர் இப்பொழுது உண்டு பண்ணுவீராகப்பா, உண்டு பண்ணுவீராகப்பா. என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த தாவீது அப்படின்ற அந்த இடத்துல உங்க பேரை நீங்க போட்டு, நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்கும், நீங்க செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எடுத்துக்கங்க. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு 300 டைம் இந்த வசனத்தை எழுத போறோம். எப்படி எழுத போறோம் அப்படின்னு சொன்னா, பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். உங்க பேரை சொல்லி எழுத போறீங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சும்மா மனப்பாடமா எழுதக்கூடாது, இம்போசிஷன் எழுதி கொடுத்தது மாதிரி அப்படியே கண்ணை மூடி எழுதக்கூடாது. அதை சொல்ல சொல்ல அந்த எஃபெக்ட் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, நீங்க டெய்லி நீங்க கணக்கு பார்க்கணும். நீங்க டெய்லி கணக்கு பார்க்கணும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க டெய்லி கணக்கு பார்க்கறது மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு. இது நிறைய உலகத்தார்களுக்கு தான் நிறைய பேருக்கு இருக்கு. பாருங்க, டெய்லி அந்த ஹோட்டல்ல பிசினஸ் முடிஞ்ச உடனே காமிப்பா, நேற்றைக்கு விட இன்னைக்கு எப்படிப்பா இருக்குது, போன மாசத்தை விட இன்னைக்கு எப்படிப்பா இருக்குது. உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சார், போன மாசத்தை விட இந்த மாசம் பரவாயில்ல சார், போன வாரத்தை விட இந்த வாரம் பரவாயில்ல சார், இந்த மாசம் இங்க பிரான்ச்சு, அடுத்த மாசம் அங்க பிரான்ச்சு, அடுத்த வருஷம் அங்க பிரான்ச்சு. பாருங்க, என்ன நான் சொல்றேன், நமக்கு பண ஆசை இல்லை, நம்ம அதுக்கு பின்னாடி போறது இல்லை. ஆனா நம்ம வளர வேண்டாமா? இந்த ஆசீர்வாதம் முதல்ல யாருக்குன்னா, கர்த்தர் தாவீதிற்கு கொடுப்பார். ஆனால் எனக்கும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம டோட்டலா இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அடுத்த லெவலுக்கு நேராய் கொண்டு போறார். அடுத்த படிக்கு நேராய் கொண்டு போகிறார். இது நடக்க போகிறது. நாளுக்கு நாள் ஒரு விருத்தி. கர்த்தர் ஒரு பிசினஸ் என் கையில கர்த்தர் தருவாராக, ஒரு வேலையில கர்த்தர் எனக்கு தருவாராக. டெய்லி அதுல ஒரு நன்மையை மேலாய் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும் போது விசேஷமாய் தாவீதனுடைய 3 விதமான ஜெயத்தை குறித்து வாசித்தேன். அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்துல எல்லாம் நீங்க ஜெயிக்கணும். அதை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் முடிக்க ஆசைப்படுறேன். வாசிக்கலாம். முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜானானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீது சீயோன் கோட்டைக்கு முன்னாடி நிற்கிறாரு. அதுதான் அவருடைய பெரிய அங்கீகாரம், அவருடைய பெரிய ஒரு யுத்தம் அது. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, குருடர்கள் சப்பானிகளை அவ்வளவு சீக்கிரமா கை வைக்க மாட்டாங்க, யுத்த வீரர்கள் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே பலவீனமா இருக்கும்போது நம்ம போய் அவங்கள அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ தாவீதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜெயிச்சுக்கிட மாட்ட, நீ ஜெயிக்க மாட்ட. ஏன் நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொன்னா, நீ யுத்த வீரனை முன்னாடி நிப்பாட்டுனா நீ ஜெயிச்சிருவேன். ஆனா உனக்கு முதல்ல இப்ப யுத்தம் பண்றதுக்கு நாங்க யாரா அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குருடர்களும் சப்பானிகள். குருடர்கள்ன்றது யாரு? கண்ணு தெரியாதவங்க. சப்பானிகள்ன்றது யாரு?
நடக்க முடியாதவங்க. இவங்க 2 பேரிடத்துலையும் எப்படி போராட முடியும்? அப்போ ஒரு டீம்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அந்த டீம் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு டீம் எழும்பி இவர்களை முடியடிச்சு வேதம் சொல்லுது, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அப்போ சீயோன் கோட்டைன்றது ரொம்ப பிரம்மாண்டமானது. சீயோன் கோட்டை என்கிறது தாவீதுனுடைய பெரிய வெற்றி. ஆனா அந்த பெரிய வெற்றிக்கு முன்னாடி போகும்போது சென்டிமெண்டலா ஒண்ணு இங்க இருக்குது. அதுல ரெண்டு பேரு குருடரும் சப்பானிகளும். குருடர் அப்படின்னு சொல்றது கண்ணு தெரியாதவங்க, சப்பானிங்கன்றது முடியாதுன்னு சொல்றவங்க. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில 2 வார்த்தை வந்து நிக்கவே கூடாது. ஒன்னு தெரியாதுன்ற வார்த்தை, இன்னொன்னு முடியாதுன்ற வார்த்தை. நீங்க இப்ப பாருங்களேன், நம்ம நிறைய பேர் வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, உயராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஈஸியா நம்ம என்ன சொல்லுவோம்னா தெரியாது தெரியாது. ஆனா தெரியாது என்கிற அந்த குருடரை நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். அதற்கு பிறகு எப்போ பார்த்தாலும் நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்னன்னா முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால எங்க முடியும்? ஆனா கர்த்தர் நம்மளை முடிய வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் முதல் ஜெயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு உள்ளே, உங்களுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை தான் ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை ஜெயிக்கணும், உள்ளுக்குள்ள இருக்கிற சிந்தையை ஜெயிக்கணும். நம்ம உள்ள இருக்கிற அந்த ஜெயத்தை நீங்க கொண்டாடாம நீங்க எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் உங்களால வெளியில ஜெயத்தை பார்க்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கோலியாத்திற்கு முன்பாக நிறைய போர் சேவகர்கள் நிற்கிறாங்க. ஆனா எல்லாருமே முடியும்னு தான் நிற்கிறாங்க. வெளியில பார்க்கும்போது எல்லாரும் நாங்க வீழ்த்திடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவர்களுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? தைரியமே இல்லை, உள்ளுக்குள்ள பலம் இல்லை. மனசு என்ன சொல்லு தெரியுமா? முடியாது, உனக்கு நடக்காது அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா வெளியில அவங்கவுங்க கையில பட்டயம் இருக்குது, அவங்கவுங்க கையில ஈட்டி இருக்குது. அது இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க வெளியில பலசாலி மாதிரி காமிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க வெளியில பலசாலி மாதிரி இருந்து என்ன காமிக்க என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு முதலில் ஜெயம் எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குருடனை முதல்ல நீங்க வெளியே போடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சப்பானிய முதல்ல நீங்க எடுத்து வெளியே போடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற குருடரையும் சப்பானியையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டையை பிடித்தான். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், நீங்க உள்ளுக்குள்ள முடமா இருப்பீங்களா? நீங்க உள்ளுக்குள்ள குருடா இருக்கிறீங்களா? பாஸ்டர் நான் தான், எனக்கு உள்ளுக்குள்ள வெளியில பலசாலியாய் தெரிகிறேன், வெளியில எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா உள்ளுக்குள்ள நம்பிக்கையே இல்லை, உள்ளுக்குள்ள பலமே இல்லை, உள்ளுக்குள்ள விசுவாசமே இல்லை. மனசு முடியாது முடியாதுன்னு சொல்லுது, வயசாச்சுன்னு சொல்லுது, 1000 காரணத்தை சொல்லுது. இதெல்லாம் சொல்றதுனால நான் உள்ளுக்குள்ளேயே வெதும்பிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ண போற, என்ன செய்ய போற அப்படின்ற நெகட்டிவ் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்குமானால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தாவீதுனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். நாளுக்கு நாள் உங்களை கர்த்தர் வளர்த்துவதற்கு பிரயாசப்படுகிறார். நீங்கள் நாளுக்கு நாள் வளர போகிறீர்கள். நாளுக்கு நாள் வளர போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. முதல்ல ஜெயிக்க போறேன், நான் ஜெயிக்க போறேன். நான் எனக்குள்ளே ஒரு ஜெயத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவாரா. உலகமே எதிர்த்து நின்றாலும், சொந்தங்கள் எதிர்த்து நின்றாலும், நம்பினவர்கள் எதிர்த்து நின்றாலும், எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது. எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வல்லமை இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கைகளை தட்டி நம்பிக்கையோடு முழு பலத்தோடு இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன வெற்றியை நமக்கு கொடுக்க போறாருன்னா, இன்னர்ல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தர போறாரு. இன்னர் ஹீலிங்னு ஒன்று இருக்குது, உள்ளான சுகமாக்கப்படுதல். அதே போல இன்னர் உள்ளுக்குள்ள வெற்றின்னு ஒன்று இருக்குது. உள்ள நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த இடத்துல போனாலும் நீங்க வெற்றி அடைவீர்கள். ஆனா உங்களை சுற்றி 1000 வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க ஜெயிக்கலன்னா, இன்னர்ல
தாவீதினுடைய கோட்டைக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கலைன்னா எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயிக்க பண்ணவே முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு கிரியை நடப்பிக்க போறாரு, ஒரு கிரியை உங்களுக்கு அனுப்ப போறாரு. முதல்ல உங்களுக்கு ஜெயத்தை எங்க கொடுக்க போறாருன்னா உள்ளுக்குள்ள. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதைத்தான் தேவனுடைய மனுஷனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இல்ல நான் பலவீனமா இருக்கும் போதே பலன் உள்ளவனா இருக்கிறேன். ஸோ இன்னர்ல நம்ம முதல்ல என்ன படுவோம்னா ஒரு ஜெயம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர். கைகளை அப்படியே உயர்த்தி இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான். இனி எனக்குள்ளே ஆமென் தெரியாது என்கிற அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை, முடியாது அப்படின்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. தெரியாதுன்னா அதை தெரிஞ்சுக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். முடியாது அப்படின்னு சொன்னா அதை முடிகிறதற்கு எனக்கு ஒரு பெரிய பிராக்டிஸை ஆண்டவர் தரப்போறார். என்ன கர்த்தர் அப்படி நடத்த போறார். ஜெபிக்க இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஜெயத்தை கர்த்தர் தாங்கப்பா. உள்ள ஒரு ஜெயம் இப்போ எழும்பி நிக்கட்டும். உள்ள இருக்கிற அந்த தோல்வி பயம் மாறட்டும். உள்ள இருக்கிற அந்த மரண பயம் மாறட்டும். ஏசப்பா, நிறைய பிள்ளைகள் உள்ளுக்குள்ள குழம்பி கிடக்கிறாங்களே, உள்ளுக்குள்ள மனது தைரியம் இல்லாம இருக்கிறாங்களே. நான் எப்படி துவங்குவேன், நான் எப்படி ஆரம்பிப்பேன் அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கிறார்களே. ஆனா இன்றைக்கு இந்த 27வது நாள் இந்த செய்தி கொடுத்துட்டே இருக்கும் போது உங்க ஊழியக்காரனாகிய நான் முழங்கால நின்று இப்ப ஜெபிக்கிறேன். உள்ளுக்குள்ள இன்னர்ல ஒரு தைரியம், ஒரு ஜெயம். இப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் மாறுவதாக, அந்த தோல்வி பயங்கள் மாறுவதாக. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தோல்வி பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இயேசுவே மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எப்பவுமே நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, உங்களுடைய தோல்வி வெளியில 1000 தோல்விகளை நீங்க சந்திங்க, அதை குறித்து நீங்க பயப்படவே வேண்டாம். வெளியில உங்களுக்கு நடக்கிற தோல்வியை குறித்து பயப்படாதீங்க. ஆனா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க உள்ளுக்குள்ள தோற்று போகாம இருந்தா போதும். உள்ளுக்குள்ள நீங்க ஜெயிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க வெளியில கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள நீங்க தோற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில ஜெயிக்கிறதுன்றது கூடாத காரியம். உங்களால செய்ய முடியாது. அதனால அதான் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளான மனிதனை கர்த்தர் புதிதாக்கி. உள்ளான இந்த 100 டேஸ்ல அதுதான் நடக்க போகுது. உங்களை உள்ளான மனுஷன் இப்பவே கர்த்தர் இந்த 27 நாட்களுமே நம்மளை நிறைய பேரை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாருன்னு நான் நம்புறேன். நிறைய போல்டு பண்ணிட்டே இருக்கிறார் கர்த்தர், திடப்படுத்திட்டே இருக்கிறார் கர்த்தர். கர்த்தரை போல உற்சாகப்படுத்துகிறவர்கள் ஒருவருமே இல்லை. அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவனுடைய முதல் ஜெயம் எங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, இன்னர்ல ஒரு விடுதலை. ஃபர்ஸ்ட் தெரியாது முடியாது அப்படின்றத நம்ம விட்டுறணும். குருடரையும் முடவர் சப்பானிகளையும் நம்ம ஜெயிக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். மறக்க மாட்டீங்கல்ல? எதை மறந்தாலும் இதை மறக்காதீங்க. குருடனையும் சப்பானியையும் முதல்ல ஜெயிக்கணும். அவன் குருடனும் சப்பானியும் எங்க இருக்கான்?
உள்ளுக்குள்ள இருக்கிறான். முடியாது, கேட்கல, முடியாது, தெரியாது, முடியாதுன்ற வார்த்தைய இனி நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. ட்ரை பண்றேன்ற வார்த்தை தான் நமக்கு வரணும். ஆமேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. நமக்கு கிருபையா இறங்குற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. இப்போ 5ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதிற்கு சொன்னார். கவனிங்க, இந்த இடத்துல கேளுங்க. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். முன்னாடி நீங்க வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஒரு நேம் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்களேன். இன்னொரு விஷயம் கூட தெளிவா நீங்க கவனிங்க. 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 17வது வசனத்திலிருந்து, தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது. கவனிங்க, இந்த பெலிஸ்தியர்ன்றது யாரு? பெலிஸ்தியர் அப்படின்னு வரும்போதே நமக்கு என்ன தோணும்? கோலியாத் இருக்கான்ல, கோலியாத் லீடரா இருந்த அந்த டீம் தான் யாரு? பெலிஸ்தியர். அப்போ இந்த பெலிஸ்தியர் தாவீது இஸ்ரவேல் மேல ராஜாவானான்னு சொன்ன உடனே இவங்க அமைதியா இருக்கல. இதுக்கு முன்னாடி சவுல் ராஜாவா இருக்கும்போது சில நேரத்தில் விட்டு பிடிச்சாங்க. ஏன்னா சவுல் அவங்க ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கல. ஆனா அவங்களுடைய பெரிய டார்கெட் யார் அப்படின்னு சொன்னா தாவீது தான் அவங்க பெரிய டார்கெட். ஏன்னா இந்த பெலிஸ்தியருடைய பெரிய வீரனாகிய கோலியாத்தை ஜெயித்தது யாரு? அன்னைக்கு ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறையா பாடினது வெறும் இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் கேட்கல, எங்க வரைக்கும் கேட்டுச்சு? பெலிஸ்தியருடைய சின்ன பிள்ளை வரைக்கும் கேட்டுருச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தாவீது ராஜாவானான்னு கேள்விப்பட்ட உடனே அத்தனை பேரும் கிளம்பி, நீங்க 18வது வசனத்துல வாசிக்கும் போது ஒரு இடத்துக்கு வர்றாங்க பாருங்க. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார். இந்த ரெப்பாயிம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தியர் வழக்கமா யுத்தம் பண்ணுகிறதற்கு வருகிற ஒரு பள்ளத்தாக்கு பேர் தான் என்னதுன்னா ரெப்பாய். அப்போ எப்பவுமே அந்த இடத்துல யுத்தம் நடக்கும். அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அது. இப்போ பொதுவாக ஒரு கிரிக்கெட் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா சில கிரவுண்ட் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த கிரவுண்டில் அவங்க விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த கிரவுண்ட் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே போல இந்த பெலிஸ்தியர் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா பாளையம் இறங்குறாங்க. ஆனா கர்த்தரிடத்துல போய் தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை தொடரலாமா, ஜெயிப்பேனான்னு கேட்ட உடனே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதற்கு சொல்ல சொன்னான். நம்பர் 2, இரண்டாவதாக கண்டினியூவா உங்களை தோற்று போக பண்ணுகிற அந்த ரெப்பாயிம்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரதர் சிஸ்டர், ஃபர்ஸ்ட் எங்க ஜெயிக்கணும்? முதல்ல எங்க ஜெயிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் எனக்குள்ள நான் ஜெயிக்கணும். எனக்குள்ள ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ள ஜெயிச்சிட்டீங்கன்னா வெளியே ஜெயிச்சிருவீங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ரெகுலரா உங்களை சார்ந்தவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியர் வழக்கமா இறங்குறாங்க பாருங்க ரெப்பாயிம். இந்த ரெப்பாயிமை நீங்க ஜெயிக்கணும். அப்படின்னா சத்துரு சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும் விழத்தள்ளிட்டே இருப்பான். உங்க வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ரெப்பாயம் என்கிற ஒரு இடம் இருந்துட்டே இருக்கும்.
அந்த இடத்துல வந்தா நீங்க தோற்று போவீங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க வெட்கப்பட்டு திரும்புவீங்க. அந்த பாவத்தை மட்டும் உங்களால ஜெயிக்கவே முடியாது. அந்த அசுத்தம் மட்டும் உங்களால விடவே முடியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடைய பண்ணணும்னா, நீங்க எதை ஜெயிக்கணும்னா, ரெகுலரா நீங்க தோற்று போகிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணணும். அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். நீங்க அந்த இடத்துல ஜெயிச்சு தான் ஆகணும். அது கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், ஒரு அசுத்த காட்சியை பார்க்கறதா இருக்கலாம். எனிவே பிசாசு உங்களை இதுவரைக்கும் எங்க விழத்தள்ளிட்டு இருக்கிறானோ, ஆவியானவர் இன்றைக்கு 27வது நாள் வாக்கு கொடுக்கிறார். அந்த ரஃபாயிமில கர்த்தர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ. கர்த்தர் பெலிஸ்தியரிடத்துல பின்தொடர்ந்து போ. நிச்சயமாய் நிச்சயமாய் பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். கைகளை தட்டி முழு பலத்தோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே, நான் தோற்று போகிற அந்த ஒரு காரியத்துல இப்ப கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த சிகரெட் அடிக்கிற அந்த விஷயத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த தவறான காரியத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த ரஃபாயிமை இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை. ஸ்தோத்திரம். இனி நான் இந்த காரியத்துல விழுந்து போக மாட்டேன். இனி இந்த காரியத்துல கர்த்தர் என்ன விழ வைக்க மாட்டார். நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், விருத்தி அடைந்தான். நம்பர் 3, மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 8வது வசனம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடரும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. கவனிங்க, இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும். கவனிங்க, சாலகத்தின் வழியாய். இங்க 3வது ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சாலகத்தின் வழியா அப்படின்னு சொன்னா, இப்ப குருடரும் சப்பானிகளும் எதிர்த்து வந்து நின்னாங்க. இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு மற்றவங்க சொல்லும் போது தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா ஜெயிக்க முடியாது ஒண்ணும் இல்ல, நீங்க எங்க போங்கன்னா இப்படி போகாதீங்க, இந்த வழியா போகாதீங்க, சாலகத்தின் வழியாக என்ன பண்ணுங்க, நீங்க ஏறி போங்க, அவ்வளவுதான், அவங்கள ஜெயிச்சாச்சு. நீங்க எதுவும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், உங்களுக்கு வேற ஒரு ரூட் இருக்குது, தெரிஞ்ச ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா. 3வது ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க ஜெயிக்கணும். தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொன்னா, சில கண்ணிகளை பிசாசு மறைவாக வைப்பான். அதுதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றாருன்னா, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி. துணிகரமான பாவம் என்னது? துணிகரமான பாவம்னா என்னதுன்னா, தெரிஞ்சு செய்கிற பாவம் தான் துணிகரமான பாவம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தப்புன்னு தெரியும், இது பாவம்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும், இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு வரும், இந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், அந்த இடத்திலேயே நம்ம தோற்று போனா, தெரிஞ்ச இடத்திலேயே தோற்று போனா, இது செய்யறது தப்புன்னு நமக்கு தெரியுது, அந்த இடத்துல நீங்க தோற்று போனா எப்படி நீங்க நாளுக்கு நாள் உயர முடியும்? அப்ப நீங்க இன்னைக்கு இந்த 27வது நாள் ஒரு ஜெயத்தை நீங்க எடுக்கணும். எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார் பாருங்க. கோவப்படாத, இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும், இந்த இடத்துல உனக்கு கோபமா பேச வேண்டியது இருக்கும், ஆனா அந்த இடத்துல கோவப்படாத, கர்த்தர் சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு தெரிஞ்சிட்டு போய் கோவப்பட்டா, தெரிஞ்சிட்டு போய் வேணும்னு போனா கர்த்தர் எப்படி துக்கப்படுவாரு? அதனால தெரிஞ்சும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம்,
ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. நீ தெரிஞ்சு நீ போய் விழுற, தப்புன்னு தெரியும் போய் விழுற, இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரியும் போய் விழுற. கர்த்தர் சொல்றார், இல்ல, அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். நீங்க 3 இடத்துல ஜெயிக்கணும், 3 இடத்துல ஜெயிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, உள்ள ஒரு ஜெயம். எனக்குள்ள நான் ஜெயிக்கணும், எனக்குள்ள நான் ஜெயிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, இரண்டாவது ஆமா, வழக்கமா தோற்று போகிற இடத்துல ஜெயிக்கணும். வழக்கமா தோற்று போற இடத்துல ஜெயிக்கணும். டெய்லி 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 நீங்க விழுந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக தெரிந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ண போகிறார். கர்த்தர் நாளுக்கு நாள் கர்த்தர் விருத்தி அடைய போகிறார். நீங்க நாளுக்கு நாள் வளர போகிறீர்கள். உங்க கணக்கு ஏறெடுக்கப்படும் போது வளர்ச்சி மாதம் அல்ல, தினம் தினம் அந்த வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்குகிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. வாழ்வாளி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக சொல்றதுன்னா கூட சொல்லுங்க. பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். எளிமை நின்று உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். மெதுவா எந்திரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் உட்கார்ந்து கூட எந்திரிங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களும் டக்குன்னு எந்திரிக்க முடியாது, கொஞ்சம் உட்கார்ந்து கூட எந்திரிங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். இந்த முழங்கால் யுத்தத்தில் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தத்தை நம்மோடு பேசி இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்னைக்கு ஆரம்பிச்சதிலிருந்து கர்த்தர் நம்மோட பேசிட்டே இருக்கிறார். நம்மள ஆண்டவர் ஜெபிக்க வச்சுட்டே இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். சொல்லுங்க. டெய்லி நீங்க வளர போறீங்க. தினம் தினம் கர்த்தர் நம்மளை வளர்த்த போறார். நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்குள்ள டெய்லி ஒரு சேஞ்ச் வேணும், தினம் தினம் ஒரு மாற்றம் வேணும். நான் இனி இந்த மாதிரி ஒரு 4-5 வருஷமாவே என் வாழ்க்கையில் அந்த டிஃப்ரென்ஸே தெரியல. கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு, ஆனா ஒரு வித்தியாசம் எனக்குள்ள இல்லை. ஆனா நான் நம்புறேன் அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள வரணும். கர்த்தர் ஆசைப்படுறாரு. ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்கு தர்றாரு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தையை கர்த்தர் தர்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1 மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்க ஜெயிக்கணும்? ஹல்லேலூயா. எனக்குள்ள நான் ஜெயிக்கணும். எனக்குள்ள எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணும். உங்க எண்ணங்களை நீங்க ஜெயிக்கணும்.
நீங்க உள்ளுக்குள்ள ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ள ஜெயிச்சாதான் வெளியில நீங்க ஜெயிக்க முடியும். அது நீங்க மட்டும்தான் அந்த வேலையை பார்க்க முடியும். வேற யாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. நான் உள்ள குதிச்சு எடுத்துட்டு வெளியில வர முடியும்னா எடுத்து வரலாம், அது முடியாதே. உங்களுக்குள்ள எப்படி வர முடியும்? நீங்க பர்மிஷன் கொடுத்தா கூட, சொல்லுங்களேன், பர்மிஷன் கொடுத்தா கூட வர முடியாது. சில காரியத்தை உங்களுக்கு நீங்க தான் ஜெயிக்க முடியும். உங்க பெட்ல ஒரே பெட்ல 2 பேர் படுத்து கிடப்பீங்க, ஆனா அவங்களால கூட உங்களை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. சரி பண்ண முடியாது சிஸ்டர், சரி பண்ண முடியாது பிரதர். கணவனாரால பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அது உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் இருந்தா பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. எது இல்லைன்னாலும் சில காரியத்தை ரெடி பண்றது யார் தான் ரெடி பண்ணணும்னா நீங்க மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். நீங்க மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதனால உங்களை ஜெயிச்சிருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, வழக்கமா தோற்று போகிற இடத்துல நீங்க ஜெயிக்கணும். இந்த 100 days ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க அடிக்கடி ஒரு இடத்துல தோற்று 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 போயிருக்கலாம். இந்த இடம் தான் எனக்கு ஃபெயிலியர், இந்த இடம் தான் ஃபெயிலியர், இதை தான் என்னால் ஜெயிக்க முடியல. ஆனா இப்போ ஒரு தீர்மானத்தோட போங்க, அந்த இடத்தை நீங்க ஜெயிக்கணும். வழக்கமா நீங்க தோற்று போகிற இடத்தை நீங்க ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒன்ன ஜெயிக்கணும். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சும் நான் தோற்று போக கூடாது. எப்படி? சத்தமா சொல்லுங்க. தெரிஞ்சும் தோற்று போக கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில டீமோட விளையாடும் போது வேணும்னே என்ன பண்ணுவாங்க, கேட்கல, இவங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு தோற்று போயிடுவாங்க. இது எங்க இடிக்கும்? எங்க இடிக்கும்? இந்த ஃபைனல் வரும்போது இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதனுடைய விளைவு எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா, ஃபைனல்ல தான் தெரியும். இவங்களால போக வேண்டிய இடத்துல போக முடியாது. அதனால தெரிஞ்சு தோற்று போகாதீங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம தோற்று போகாதீங்க. இன்னைக்கு அந்த 3 ஜெயத்தையும் கர்த்தர் உங்கள் தலையின் மேல் தருவார். கைகளை மேல உயர். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. கைகளை தட்டி பாடிக்கொண்டே நன்றி. நீதியின் காரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் காரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே எதற்குமே பாடுவோம், எதற்குமே அஞ்சிலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளிக்கு இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு பாடுவோம், கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளிக்கு இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் மீட்பர், யுத்தத்தில் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவன் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளி சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். ஆமாப்பா, கிருப கிருப கிருப. வாழ்வாளி சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடே இருந்தா. தகப்பனே, தகப்பனே, இந்த 27வது நாள் உங்க பாதத்தை பிடிச்சு, நீர் அதிசயமானவராச்சே, நீர் அற்புதமானவராச்சே. நிறைய பிள்ளைகளுடைய சத்தம் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குது. நான் பிறந்ததுல இருந்து பாட மட்டும்தானே பார்க்கிறேன், நான் பிறந்ததுல இருந்து தோல்வியை மட்டும்தானே பார்க்கிறேன், நன்மையை பார்க்கவே இல்லையே. பாஸ்டர் 1 வருஷம்ன்றாரு, நான் 9 வருஷமா அதை மட்டும்தானே பார்க்கிறேன். 25 வருஷமா அதைத்தானே நான் பார்க்கிறேன். ஒரு முன்னேற்றம் கூட இல்லையே, ஒரு உயர்வு கூட இல்லையே. தலை நரைக்குது, நாள் போகுது, வருஷங்கள் கடந்து போகுது. ஆனா முன்னாடியும் பின்னாடியும் திரும்பி பார்த்தா ஒரு நன்மையை கூட நான் இன்னும் பார்க்கலையே. நாளுக்கு நாள் நான் கீழே தானே போறேன், நான் மேல வரவே இல்லையே. ராஜா, உங்க வார்த்தை உண்மை உள்ளது தானே. நீ தாவீதுக்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் எங்களுக்கும் தேவன் அல்லவா, நீர் எங்க பிள்ளைகளுக்கும் தேவன் அல்லவா. இன்னைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த வாக்குத்தத்தம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே அமர்வதாகப்பா. இந்த 100 நாட்கள் முடியும் போது எங்களை கொண்டு ஏதோ ஒன்ன நீங்க செய்ய போறீங்க, எங்களை கொண்டு ஏதோ ஒன்ன நீங்க செஞ்சிருவீங்க, அதை நாங்க விசுவாசிக்கிறோம். ஜெப குறிப்பெல்லாம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே, உங்க பாதத்தில் நாங்க சமர்ப்பிக்கிறோம். எங்க திருச்சபைக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. இதற்கு இருக்கிற இனி மிச்சம் இருக்கிற அந்த கடன்களையும் முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையின் கரம் தாங்கட்டும். நாங்க ஜனவரி மாதம் ஆரம்பிக்க போற அந்த பைபிள் காலேஜ் ரொம்ப வெற்றியா நடக்கணும் ஆண்டவரே. வருஷா வருஷம் 100 கணக்கான பிள்ளைகளை உருவாக்கி விடுவதற்கு கர்த்தர் எங்களை நம்புங்கப்பா.